ஸோ எனக்கு ஒரு நிமிஷம் ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவுடைய அந்த ஸ்பீச் பார்த்தாலே எனக்கு வந்து வலிக்கும், நான் அழுதுருப்பேன். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா ஹிந்தி மட்டும் பேசிட்டு இருந்தாருன்னா இந்தியாவில் ஒரே லீடர் தான், ஆம்ஸ்ட்ராங் மட்டும் தான். மற்றபடி இந்தியாவில் நம்ம சமுதாய காப்பாற்றுறதுக்காக யாரும் கிடையாது, இப்போ கூட கிடையாது. அதனால அன்னி ஒரு மாதம் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா இறந்து அப்புறமா ஒரு மாதம் 2 மாதம் ஆயிருக்கும். அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாங்க, ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க, அண்ணா இப்படி பார்த்துருந்தாங்க உங்களுக்கு, நான் உங்களுக்கு அதே மாதிரி பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நடிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு டெத் ஆகிருக்கணுமா, நீங்களா பேசுவீங்களா? அப்போ அண்ணி நமக்காக எவ்வளோ செய்கிறதுக்காக இந்த எல்லாரும் நம்ம எல்லாரும் அன்னிக்குடைய குடும்பம். ஸோ அண்ணி நம்ம கை விடக்கூடாது, வேறு கட்சி போகக்கூடாது. நம்ம சமுதாயக்காக அண்ணி வேலை செய்கிறாங்க, அவங்க குடும்பக்காக கிடையாது. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்னி கை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி அண்ணா ஆம்ஸ்ட்ராங் கூட அந்த ஜஸ்டிஸ் நம்ம வந்து ஜஸ்டிஸ் வாங்கணும், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வாங்கணும், நம்ம கட்சி வளரணும். அப்புறம் தான் நம்ம குடும்பம் நம்ம ஜெனரேஷன் நல்லா இருப்பாங்க. இல்லாட்டி நமக்கு இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு இருக்க மாட்டோம். நம்ம பிறந்திருக்கணும்னா டெத் உண்மை தான், பட் ஜெனரேஷன் நாட் டு பி டெத். ஜெனரேஷன் நம்ம குழந்தை பிறக்கிறதுனா அது அவங்க கூட குழந்தை பிறக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து நம்ம வேலை செஞ்சோம்னா, நம்ம கட்சியில் டிஎம்பிஎஸ்பியில் வேலை செஞ்சோம்னா நாளைக்கு நம்ம குழந்தை நல்லா இருப்பாங்க. அது நினச்சிட்டு நம்ம வேலை செய்யணும். இல்லாட்டி திமுக காங்கிரஸ் பிஜேபி இருக்காங்க இல்லையா, நம்மக்கிட்ட வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அது ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டு அது முடிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு ரெஸ்பெக்ட், நம்ம குடும்பம், நம்ம ஜெனரேஷனுக்காக வேலை செய்கிற ஒரே ஆள் அன்னி தான் வேலை செய்ய முடியும். ஜெய் பீம். உங்களுக்காக நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, அப்பா இருக்கிறாங்க.